வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அறத்துப்பால்ல உள்ள 7வது அதிகாரமான மக்கட்பேறுல உள்ள 6வது குறள். முதல்ல இருந்து பார்த்தோம்னா 66வது குறள். சரி, இதுக்கான கதையை பார்க்கலாம். சேரன் செழியன் சேந்தன் மக்கட்செல்வன் ஊர்ல இருக்கிற ஒரு பெரியவரை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவருடைய பேரன் அகிலன் மழையில பேசிட்டு இருக்கதையும் பார்த்தாங்க. அப்போ உள்ள இருந்து திடீர்னு யாரோ ஒருத்தங்க பாடுற சவுண்ட் கேக்குது. அது என்ன இசையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இது என்னுடைய மனைவி தான், சாமி கும்பிட்டுட்டு இருக்கா, அதனால பாட்டு பாடி சாமி கும்பிடுறா, அதுக்கு இசையெல்லாம் கொடுத்து பாடுவா, ஏன்னா அவ சங்கீதம் கத்துவா அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியா, ரொம்ப இனிமையா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கப்போ அவர் சொல்றாரு, இதோட இனிமையான இசை ஒண்ணு வரும் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பூஜை முடிஞ்ச உடனே என்னன்னா, அகிலன் வெளியில கொஞ்சம் மழலையில பேச ஆரம்பிக்கிறான். பாத்தீங்களா, இதுதான் அந்த இசையை விட ரொம்ப இனிமையா எனக்கு கேக்குது அப்படின்னு சொல்றாரு. இவங்க அது எப்படி, அது ரொம்ப இனிமையான இசையாச்சு, அதுக்கு குழல் யாழ் அந்த மாதிரி எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பாடிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த தாத்தா சொல்றாரு, தன்னோட குழந்தையோட மழலை சொல்ல கேட்டு அதோட இனிமையை உணராதவங்க மட்டும்தான் மத்த இசை பெரியது அப்படின்னு சொல்லுவாங்க, நீ வேணா நல்லா கேட்டு பாரு அப்படின்னு சொல்றாரு. இவங்க கேட்க கேட்க மழலையே இனிமையா தோணுது. அதுல அந்த குழந்தை பேசுறத கேக்குறப்போ அவங்க மெய் மறந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கான குறள் என்னன்னா, குழல் இனிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். பொருள் என்னன்னா, தன் குழந்தைகளின் மழலை சொல்லை கேட்டு அதன் இனிமையை உணராதவரே குழலின் இசை மற்றும் யாழின் இசை இனியது என்பர். சரி, மீண்டும் நாளைக்கு அடுத்த குறளுக்கான கதையில சந்திக்கலாம். நன்றி.